ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்க இந்த வேளையில எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம தியானிக்கிற தியானம் என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துல தெய்வ ஜனங்கள் தங்களுடைய மனம் போன ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நம்முடைய அனுதின கிரியைகள், நம்முடைய அனுதின வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை அனுதினமும் நம்ம சோதித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. தெய்வ சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? தேவன் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? என்னுடைய பேச்சும் நடக்கையும் சொல்லும் செயலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர் அவர்தான். அவராலே நாம் வாழ்கிறோம், அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நாம் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். இஸ்ரவேல் கோத்திரத்தில் இந்த பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். பென்யமீனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், அவன் சுகமா தங்கியிருப்பான், கர்த்தர் அவனை என்னாலும் காப்பாற்றி அவனுடைய எல்லைகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணி அவனை நடத்துவார் என்று இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவிலே ஒரு சமாதானம், ஒரு அன்பு, ஐக்கியம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த காலை பொழுதுல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அடுத்ததாக இன்னொரு தெய்வ மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்த இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கும் ஒரு பிரியமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, மனிதர்களோடு சமாதானமாக, அன்பாக, ஐக்கியமாக இருக்கிறோமா? ஒரு மனிதன் கர்த்தரோடு சமாதானமா இருந்தா மனுஷனோடையும் சமாதானம் இருப்பான். தேவனோடு இருக்கிற உறவில சரியாக அந்த மனிதன் வாழும் பொழுது மனிதர்களோடு இருக்கிற உறவிலும் அவன் சரியாக வாழ அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சாமுவேலை போல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தானியேலை குறித்து சொல்லும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். மிகவும் பிரியமானவன். தானியேலுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு அந்நிய தேசத்துல அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும், வாழ்க்கையில பல காரியங்களை தொலைத்து எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவன் நேசித்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு தேவை. கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. தங்களுடைய சுயத்தை முன்வைத்து, அல்லது என்னுடையது, என் விருப்பம், என்னுடைய வாழ்க்கை, நான் நினைக்கிறது செய்யணும் அப்படின்னு சொல்லி சுயத்துல வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நமக்காக ஜீவனையே தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிற நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சாமுவேல் இப்படி சொல்கிறாரு, சவுலை பார்த்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி அங்க
அந்த வசனம் சொல்லுகிறது. சவுல் வந்து பலியின் மூலமா கர்த்தரை பிரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பலிகளை செலுத்துகிறான். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுப்பாங்க, தசம பாகங்களை கொடுப்பாங்க. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு அவங்க வருகிறவங்களா இருப்பாங்க. பண்டிகைகளை சரியா கொண்டாடி அவங்க வந்து மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று பார்த்தால் ரொம்ப கம்மியான ஜனங்கள் மட்டுமே அப்படி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குல்ல, நம்முடைய வசனம் சொல்லும்போது புத்தியுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், புத்தி இல்லாதவனோ தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருகிறான் என்று சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு நல்ல பிள்ளைகளாக நம்ம அவருக்கு வாழ்றோமா அப்படிங்கிறத இந்த காலை பொழுதுல நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 143 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்க இந்த பக்தன் வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதற்கு செபிக்கிறார். முதல்ல நாமளும் இப்படியாக நம்ம வாழ்க்கையை முதல்ல அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். 2வது அதற்காக அனுதினமும் செபிக்கணும். வேதத்துல எத்தனை பேர் வேதத்துல ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து தியானித்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். மாத்திரமல்ல, எப்படியெல்லாம் கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 தியானத்தை நாம் செய்கிறலா காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே 147வது சங்கீதம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறார்னா, அவருக்கு பயந்துன்னு சொல்லும்போது அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி அவர் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் மேல கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குதா? இல்ல துணிகரமான பாவங்களை நம்ம செஞ்சு ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்துறவங்களா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சங்கீதம் 37:23 இப்படியாக சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய நடக்கை, நம்ம அனுதின வாழ்க்கை வந்து ஒரு நல்ல மனுஷனாக நம்ம நடந்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய வழிகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய வழியின் மேல அவர் பிரியமா இருக்கிறார். நம்முடைய கிரியைகள் மூலமா, நம்முடைய அனுதின வாழ்க்கையின் மூலமா நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பார்த்தா அப்படியே பக்தி பரவசத்துல அவங்க வந்து பரிசுத்தவான்கள் போல அவங்க இருப்பாங்க. ஆனா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா பாவ வாழ்க்கையில அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு உலகத்தின் பின்னாடி போய் சுயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளா இருப்பாங்க. அப்படி இல்லாதபடி அனுதினமும் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் கூட நம்ம கிட்ட சமாதானமா ஆகுவாங்கன்னு சொல்லி நீதிமொழிகள் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கை வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். அதுலயும் மேல நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, மனுஷனுக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை, மனுஷருடைய பார்வையிலும் கர்த்தருடைய பார்வையிலும் பிரியமானத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த தெய்வதாசர்களை நம்ம பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலை பொழுதுல நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 11:20 சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், ஆனால் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். உத்தமமா ஆண்டவரை நம்ம சேவிக்கும் பொழுது, உத்தமமா ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, இந்த உத்தமம் சொல்லும்போது ஒரு எப்படி சொல்றது, கண்டினியூவா ஒரே நிலையில ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறது, கொஞ்ச நாள் விழுந்து போகிறது, கொஞ்ச நாள் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது, அப்புறம் சுயத்தை நிறைவேற்றி இஷ்டம் போல வாழ்றது. அப்படி இல்லாதபடி
ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு விசுவாசத்திலும், அன்பிலும், கற்பிலும் இன்னும் நிறைய காரியங்களை பவுல் எழுதும்போது சொல்றாருல, நீங்க இதெல்லாம் இதுல உறுதியாய் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆலோசனை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்துல ஒரு உறுதித்தன்மை, ஒரு உத்தமமா பின்பற்றணும். காலை என்னை உத்தமமா பின்பற்றினபடினால அவனுக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்ல. அதே போல பிரியமானவர்கள், நாமும் ஆண்டவருக்கு பிரியமான் வாழணும்னா நம்ம வாழ்க்கையில உத்தமம் காணப்படணும். கொலோசியர் 3:20 இப்படியாக சொல்கிறது, பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ நம்மளுக்கு தாய் தகப்பனா இருந்து நடத்துறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியும், எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய தாய் தகப்பனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஆவிக்குரியவங்களா இருந்தா அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு, அவங்க சொல்ற ஆலோசனை நம்ம கீழ்ப்படியும் போது அது ஆண்டுடைய பார்வையில பிரியமாக இருக்கும். ஊழியக்காரர்களுக்கு, சபையின் மெய்ப்பனுக்கும் போதகருக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டிருந்தோம், சின்ன விஷயத்துல கூட ஒரு விசுவாசம் இல்லாம சுயத்துல முடிவெடுத்து மாம்சத்தின்படி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா வேதம் அழகா சொல்கிறது, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா விசுவாசத்தோடு நம்ம வாழும்பொழுது, நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது இருக்கிறதே ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, அதுவே அந்த விசுவாச வாழ்க்கையா இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கடைசி ஒரு 2 வசனத்தை நம்ம வாசித்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். 1 பேதுரு 2:5 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப இங்க ஏசப்பா மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரிய கூட்டமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா மாறணும். ரட்சிக்கப்படுவது என்பது முதல் படி, முதல் நிலை. அன்னைக்கு என் பாவங்கள் எல்லாம் நான் விட்டுட்டு நான் மனம் திரும்பி இனி இந்த பரிசுத்த தெய்வத்தை போல நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற முதல் நாள் தான் அந்த ரட்சிப்பின் நாள். ஆனா அது அன்னைக்கோடு முடியறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமானது என்னதென்று நம்ம ஆராய்ந்து பார்த்து, நம்ம முதல் வசனத்துல பார்த்தது போல எபேசியர்ல கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா, நான் இப்படி நடந்துகிட்டா இது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துமா இல்ல துக்கப்படுத்துமா, நான் இந்த காரியத்தை செஞ்சா ஆவியானவர் துக்கப்படுவாரா இல்ல சந்தோஷப்படுவாரா என்பதை ஒவ்வொரு நிலையிலும் நம்ம தற்பரிசோதனை செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். வேதத்துல 1 கொரிந்தியர் 6:12 இப்படி சொல்லுதுல, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் உண்டு, அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமானா இருக்காது. நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி அங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. அநேகர் இப்படி இந்த மெச்சூரிட்டி இல்லாதனால தான் இஷ்டம் போல வாழ்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பக்தியா இருப்பது போல அவங்க காண்பித்துக் கொள்றாங்க. பிரியமானவர்களே, அப்படி நம்ம இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த காலை பொழுதுல சங்கீதம் 40:8 இப்படியாக சொல்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டுடைய வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வசனம் நம்மளை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. சங்கீதம் 112:1 இப்படியாக சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, வசனத்தின் மேல நமக்கு ஒரு பிரியம் வரும்பொழுதுதான் அதன்படி நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவன் நம்மேல் பிரியமாயிருப்பார்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யும் பொழுது நான் உன்னை இப்படி உயர்த்துவேன்னு சொல்லி உபாகமம் 28 அவர் சொன்னதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கடைசியா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். ஆண்டவர் எதுக்கு கிருபை கொடுக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு அந்த கிருபைகளை தருகிறார். ஆண்டவர்கிட்ட நீ காலை பொல்ல அந்த கிருபையை கேட்போம். நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னுடைய நடக்கை, என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமானதாய் மாறட்டும் ஐயா. உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி பக்தன் சொன்னது போல, ஆவியானவரே நீங்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. அனுதினமும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், இடைபடுகிறார். அவருக்கு பிரியமானது இன்னதென்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனா நம்ம அதை எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம், அதை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல கர்த்தனே அப்பா, உமக்கு பிரியமானது இன்னதென்று நீர் எங்களுக்கு சொல்லி தரும் பொழுது அதை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வழியிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செம்மையான வழியிலும் ஆண்டவரே உத்தமமாய் உம்மை பின்பற்றி உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. இந்த ஜெபத்துல கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லி பக்தன் சொன்னது போல, இன்றைக்கு இந்த காலை பொழுதுல எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தியதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை துக்கப்படுத்தினதோ அதை விட்டு நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவன் அப்படி எங்களுக்கு உதவி செய்து எங்களை பலப்படுத்தி உமக்கு பிரியமான ஒரு வாழ்வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.